ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர்ஸ். நீங்கள் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவெஞ்சர்ஸ் என்கேம் ஃபைனலில் மொத்த அவெஞ்சர்ஸ் குரூப்பு சேர்ந்து தானஸ் டீம் வந்து சண்டை போடுவாங்கள்ல, அதில் ஒருவேளை மற்ற ஃபிக்ஷன் வேர்ல்டு சேர்த்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் கிராஸ் ஓவர் ஆயிருந்தா அவங்க ஒருவேளை வந்திருந்தால் இந்த ஒரு பேட்டில் எந்த அளவு இன்டென்ஸாக போயிருக்கோ, அவங்க வந்து சோலோ பண்ணியிருந்தால் எப்படி மாறி இருக்கும் இந்த ஒரு பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட் இஃப் ஸ்டைலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம தானஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டி கான்லெட் இல்லாமல் இருக்காரு. ஏன்னா என்கேம் அந்த பேட்டிலையும் பார்த்துருப்போம், அவருக்கு அந்த இன்ஃபினிட்டி கான்லெட் ஃபைனலில் தான் கிடச்சிருக்கும். அப்படி இன்ஃபினிட்டி கான்லெட் இல்லாத தானோஸோட அந்த ஒரு டீம் மொத்தத்தையும் எடுத்து ஃபிக்ஷனல் கேரக்டர் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா, யார் அவங்க வந்து டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது காகியா ஒட்சுக்கி. ஸோ காகியாவால் வந்து பார்த்தீங்கன்னா டென்டெயில் பீஸ்ட்டை சமன் பண்ண முடியும். டென்டெயில் பீஸ்ட் சமன் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய தானோஸ் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாரையும் டென்டெயில் பீஸ்ட் வந்து அடிச்சு தும்சம் பண்ணும். தென் இது மட்டும் இல்லாமல் டென்டெயில் பீஸ்ட் பாமையும் தூக்கி எறிய முடியும். இதன் மூலமாக தானோஸோட ஷிப் மட்டும் இல்லாமல் தானோஸோட ஆர்மியே நிலகொலைய வைக்க முடியும். தென் காகியாவில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக டெலபோர்ட் ஆவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் சீக்கிரம் ஃபாஸ்ட் ஆகி தானோஸோட முக்கியமான பலரையும் அசால்ட் பண்ணுவாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து ரினே ஷெரிங்கன் இருக்கு. இவங்ககிட்ட தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கெஞ்சுட்ஸு இருக்கின்ற காரணத்தினால இவங்களால அசால்ட்டா கெஞ்சுட்சு மூலமா தானஸை ட்ராப் பண்ணவும் முடியும். தானஸ் தான் அந்த ஒரு மொத்த டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயின் லீட்னே சொல்லலாம். ஸோ அவரை வந்து மென்டலி ட்ராப் பண்ணி ஹிப்னடைஸ் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆர்மி மெம்பர்ஸ் அசால்ட்டா லாக் பண்ணிடலாம். அதனால கண்டிப்பா காகியா இந்த ஒரு பேட்டில் இறங்கியிருந்தா அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கான்லெட் இல்லாம தானஸ் இருந்திருந்தா இது வந்து காகியாக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது சட்டோரோ கோஜோ. சட்டோரோ கோஜோ வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தானே ப்ரோ. ஸோ அவரால் எப்படி இந்த ஒரு மொத்த ஆர்மி சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும். அவர்கிட்ட வந்து இன்ஃபினிட்டி வாய்டு இருக்குது, ஸ்பேஸ் மேனிப்புலேஷனும் பண்ண முடியும். ஸோ இதன் காரணமாக தானோஸோட ஆர்மி மெம்பர்ஸை முடிஞ்ச அளவு சட்டோரோ கோஜோவாலையும் சோலோ பண்ண முடியும். ஐ மீன் அந்த மொத்த ஆர்மியுமே சட்டோரோ கோஜோ அழிப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சந்தேகம் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவு அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி பர்சன்ஸை அவரோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் மூலமாக நில கொலைய வைக்க முடியும். தென் இது மட்டும் இல்லாம சோலோவா தானோஸ் கூட 1-to-1 நம்ம சட்டோரோ கோஜோவால சண்டை போட முடியும். இங்க வித்தவுட் இன்ஃபினிட்டி கான்லெட்ல தானோஸ் இருந்தாருன்னா டெஃபினட்டா சட்டோரோ கோஜோக்கு இது வந்து ஒரு ஈஸி பேட்டிலா இருக்கலாம். ஒரு 10 தடவை இவங்களுக்குள்ள போர் நடக்குதுன்னா அதுல ஒரு 2 தடவையாவது கோஜோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் ரேட்ஸ் வந்து இருக்கு. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது டாக்டர் மேன்ஹாட்டன். ஸோ டாக்டர் மேன்ஹாட்டன் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பவர் சோர்ஸ்னே சொல்லலாம். எந்த அளவு பவர் சோர்ஸ்னால் அவர் நினச்சார்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமியை அவரால் அழிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ன்ற காரணத்தினாலே ஈஸியாகவே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுகள் லைக் பெரிய பெரிய கொரிலாஸ், மிகப்பெரிய டைனோசர்ஸ், ஸ்பேஸ் ஷிப், ஸோ இது எல்லாத்தையுமே அசால்ட்டாக அழிக்க முடியும். இந்த மாதிரி முக்கியமான ஆர்மியில் இருக்கக்கூடிய கீ பவர் பில்லர்ஸை வந்து அழிச்சிட்டாலே தானோஸ்க்கு மிஞ்சி இருக்கிறது அவுட் ரைடர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு எறும்பு கூட்டம் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. அதை கூட பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற சோல்ஜர்ஸ் சமாளிச்சுக்குவாங்க. ஸ்ட்ரைட்டா போய் தானோஸ் கூட 1-to-1 நிக்கலாம். டாக்டர் மேன்ஹாட்டன் மெயின் பில்லர்ஸ் அழிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா தானோஸே போட்டு புரட்டி எடுத்துடலாம். இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அழிச்சிட்டாலே கிட்டத்தட்ட ஜோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம தானோஸே முடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ஃபினிட்டி கான்லெட் தானோஸ் கைக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டா டெஃபினட்டா டாக்டர் மேன்ஹாட்டன் அதுக்குள்ளாட்டி தானோஸ் கதையை முடிச்சிருவாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் ரேட் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 10 தடவை நடக்கக்கூடிய போர்ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 4லேருந்து ஒரு 5 தடவை டாக்டர் மேன்ஹாட்டன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது காட் கில்லர் கிரேட்டோஸ். ஸோ கிரேட்டோஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு. அவங்க அப்பா ஜியூஸே தேடி கொண்டிருப்பாரு. ஸோ அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். இவரால் நம்ம தானோஸையுமே கொல்ல முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி இவ்வளோ ஆர்மி மெம்பர்ஸையும் சோலோ பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அவரால் அது முடியும். ஸோ அந்த அளவு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. இதுலேயும் முக்கியமாக அவரோட வெப்பன்ஸ் தான் ஐகானிக்னே சொல்லலாம். ஒவ்வொரு வெப்பன்ஸும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட பவர்ஸ் வச்சு சொல்லலாம். இதை வச்சு அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தானோஸோட ஆர்மியை ஒன்று குமிப்பாரு. தானோஸ் கூடயுமே தைரியமா சண்டை போட்டு அவரையுமே அசால்ட்டா டிஃபீட் பண்ணுவாரு. தானோஸோட பிளேடு அவரோட வெப்பனுக்கு ஈக்குவலா அதை விட பவர்ஃபுல்லான வெப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ் வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அசால்ட் பண்ணுவாருன்னே சொல்லலாம். தானோஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டி கான்லெட் இல்லாம எந்த விதமான ஸ்பெஷல் பவருமே இல்லை. இவர் வந்து காடையே கொண்டவர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸியாகவே கிரேட்டோஸால வந்து பார்த்தீங்கன்னா தானோஸை கொல்ல முடியும்.
நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க். ஸோ நார்மல் ஹல்கே கூட ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் இவங்க வந்து ஹல்கை ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணிட்டாங்க மற்ற எல்லாரையும் வந்து பெருசாக காட்டணுன்றதுக்காக. அதனால தான் ஹல்கே வந்து கொஞ்சம் டம்மி ஆகிட்டார் இப்போலாம் வர வர. ஆனால் வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க்லாம் இந்த ஒரு பேட்டில் இறக்கி விட்டாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. அவரோட அந்த ஒரு தண்டர் கிளாப்பே போதும், அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி மெம்பர்ஸ் பாதிக்கு மேலே பறந்து போயிடுவானுங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அசால்ட்டாகவே தானஸோட ஸ்பேஸ்ஷிப்பை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு போயிடுவார். இது மட்டும் இல்லாமல் தானஸ் கூட 1-1 தாராளமாக தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சண்டை போடுவார். இன்ஃபினிட்டி வார் அந்த ஒரு படத்தில் வச்சு அடிச்சல அதுக்கு சரியா ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கேம் வந்து முடிச்சே விட்டுருப்பாரு மொத்தமாக. அந்தளவு ஒரு பவர்ஃபுல் வேர்ஷன் தான் அந்த வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க் வேர்ஷன். நடந்தாலே பூமி அதிரும். அப்படி இருக்க போது தானஸை போட்டு மிதிச்சு நொங்கெடுத்துட்டு போயிடுவார். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது கோகு அண்ட் வெஜிடா. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கோச்சிக்குவீங்க. அதனால தான் 2 பேருமே இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். 2 பேருக்குமே செம்ம ஒரு கேம்னே சொல்லலாம். நல்ல ஒரு டோர்னமெண்ட் விளாண்டு வந்து ஒரு ஃபீல்டு இவங்க 2 பேருமே இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்த ஆர்மி மெம்பர்ஸே இவங்க 2 பேரும் சோலாவாக நின்று சமாளிப்பாங்க. சூப்பர் சையன் 1, 2, 3 போயிட்டு எல்லாரையுமே ஓட விடுவாங்க. ஸ்பேஸ்ஷிப்பே துவம்சமாக்கிடுவாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. தென் இது மட்டும் இல்லாமல் தானஸையும் டெஃபினட்டாக அசால்ட் பண்ணுவாங்க. கோகு அல்ட்ரான்ஸ்டிக் போகணும் தேவையில்ல. ஜஸ்ட் இவங்க வந்து சூப்பர் சையன் 2 வந்து இது எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. மேபி தானஸ் கூட வேணா பேருக்காக சூப்பர் சையன் 3 வேணா போகலாம். அதை தாண்டி இவங்களுக்கு அதுக்கப்புறம் மிகப்பெரிய பவர் அப்ஸ் அந்த அளவு பெரிய காட்லி கேரக்டர்ஸ்லாம் இல்லை. இதன் காரணமாக தானஸ் அண்ட் அவரோட மொத்த ஆர்மியும் முடிச்சிருவாங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சைட்டாமா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட ஒரு பிளேஃபுல்லான கேரக்டர்னு. இவர்கிட்ட இவங்க எல்லாருமே சிக்கனாங்கன்னா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாருன்னே சொல்லலாம். சீரியஸ் பஞ்சை வச்சா காலி, சீரியஸ் பஞ்சே வைக்காமல் எல்லாரையும் லைட்டாக தட்டி விளாண்டுக்கிட்டு இருப்பாரு. அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்காக இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். அப்படி மற்ற எல்லா ஆர்மி மெம்பர்ஸையுமே அவர் அசால்ட் பண்ணிடுவார். சீரியஸ் பஞ்செல்லாம் வச்சு அடிச்சாருன்னா மொத்த பேரும் தெரிச்சிருவானுங்க, ஸ்பேஸ்ஷிப்பே நொறுக்கிடுவார். இது மட்டும் இல்லாமல் தானஸோட அந்த ஒரு ஃபைட் அப்போ சீரியஸ் பஞ்ச் வைக்காதெல்லாம் வேற. சரி எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நீ இன்ஃபினிட்டி காண்ட்லெட் போட்டுக்கிட்டே சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாந்தாலே என்ன இன்ஃபினிட்டி காண்ட்லெட்ல 6 இருந்துச்சுன்னா சைட்டாமா எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து அழிச்சிருவாரு. பவர் ஸ்டோன்லாம் வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் ஏதாவது கிரேசி ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலுமே இவரோட சீரியஸ் பஞ்சஸ் மூலமா ஈஸியாவே டேக்கிள் பண்ணுவாரு. பயங்கரமான பஞ்சஸ்லாம் வச்சு சீக்கிரமாவே இவரால் கொல்ல முடியும், டிஃபீட் பண்ண முடியும். இதன் காரணமா இவராலையுமே தானஸோட ஆர்மி மட்டும் இல்லாமல் தானஸையுமே வந்து டிஃபீட் பண்ண முடியும் வித்தவுட் இன்ஃபினிட்டி கான்லெட். இதை தாண்டி உங்களுக்கும் தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இதை தாண்டி இந்த லிஸ்ட்டில் மிஸ் பண்ண யாராவது இருந்தாங்களோ அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ போடுவோம். இல்லை இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல இப்போ எப்படின்னா மரன்ஃபோர்ட் ஆர்க்கில் வந்து இந்த டீம்ஸ்லாம் சண்டை போட்ட எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரினா உங்களோட வாட் இஃப் ஐடியாஸ் எதாவது இருந்துச்சுனாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கவர் பண்ணுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது ஒரு டேக் கேர் ஃப்ரம் A Square.